ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். நாங்கள் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரியஸ் கூட்டுப்பலன் காண்க. அதாவது 11லேருந்து 31 இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரை பாருங்கள், 11, 12, 13 அப்படியே வரிசையாக இருக்குது. வரிசையாக இருந்தால் இது பேர் நேச்சுரல் நம்பர்ஸ். அது கவுண்டிங் நம்பர் தான் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது 1 + 2 + 3 இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி போனால் அது நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பருக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா, நம்மளுக்கு சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் n × n + 1/2. இதுதான் நம்ம சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா. இது பாருங்கள், 11லேருந்து தான் ஸ்டார்ட் ஆனதால் நம்மளுக்கு இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆக்சுவலாக 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா அப் டு 31 வரைக்கும் நம்ம சொல்லிடலாம். ஆனால் இங்கே கேட்குறது 11லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ 11லேருந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம 1லேருந்து 31 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட எதை மைனஸ் பண்ணலான்னா, 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க கேட்குறது 11, 12, 13 தானே கேட்குறாங்க. இப்போ 1 to 10 இதில் இல்லையா, நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்து 1லேருந்து இருக்கணும். அதனால தான் இது சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ 1லேருந்து 31 வரைக்கும் இருக்கிற எத்தனை நம்பர் இருக்குது? 31. அப்போ இந்த கேஸ்க்கு நம்ம n = 31 சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த கேஸ்க்கு n = 10 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஒரே ஃபார்முலா தான், ஆனால் 2 வாட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1லேருந்து 31 வரைக்கும் இருக்க நம்பர் எவ்வளோ இருக்குது நம்ம கவுண்ட் பண்ணோன்னா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n இருக்கிறதுல 31 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 31 + 1/2 இந்த நம்பர் மைனஸ் 1லேருந்து 10 மைனஸ் பண்ணோம் இல்லையா. ஏன்னா கொஸ்டினே உங்களுக்கு 11லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1லேருந்து 10 மைனஸ் பண்ணணும். அப்போ n = 10 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 × 10 + 1/2. சரி, இப்போ கால்குலேட் பண்ணலாம். 31 32/2 மைனஸ் 10 11/2. ஏன்னா 10 + 1 11. இப்போ 32 2ஆல் கட் ஆகுதுன்னா 16 கிடைக்கும். இப்போ 31 × 16 மைனஸ் இந்த 10 வந்து 5 டைம்ஸ் கட் ஆகும். ஸோ 5 × 11. இப்போ பாருங்கள், இப்போ 31 16 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 31 × 16 6 18 வரும். ஒன்றுனா 13694 496 வரும். 31 × 16 அதில் மைனஸ் 5 × 11 55 மைனஸ் பண்ணுங்கள். இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? ஸோ 496ல் 55 மைனஸ் பண்ணுங்கள், 144. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 441. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து 441. ஸோ 11லேருந்து 31 வரைக்கும் இருக்க நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 441. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு, அதாவது புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா? 6a². அந்த வேல்யூ வந்து 726 கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம a² வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 726 இந்த 6 வந்து டிவைட் ஆகிடும். இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 டைம் 2 டைம் 1 டைம், அதாவது 121 கிடைக்கும். a² வேல்யூ வந்து 121. ஸோ என்ன கேட்குறாங்க? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது பக்க பரப்பை காண்க. பக்க பரப்புனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து LSA ஃபார்முலா வந்து 4a². இது வந்து TSA ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. அப்போ LSA 4 × a² நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 121. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா 484. அப்போ இதனுடைய LSA வந்து, அதாவது புறப்பரப்பு பக்கப்பரப்பு வந்து 484. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து என்ன? அட் வாட் டைம் வில் 5600 இன்க்ரீஸ் அப் டு 6720 at 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா SI = PNR/100.
இப்போது இந்த 6720லேருந்து 5600 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 6705600. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 1120 கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் எத்தனை வேல்யூ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 1120, பிரின்சிபல் வந்து 5600 இன்ட்டு என்ன தான் தெரியாது, அதாவது எத்தனை ஆண்டுகளில் அதுதான் கேட்குறாங்க. அட் வாட் டைம் இன்ட்டு பர்சன்டேஜ் வந்து 6%, 6/100. இப்போ இந்த ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. 0000 கேன்சல். நெக்ஸ்ட்டு என் இப்போ 1120 இந்த 56 இருக்கு இல்லையா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். 56 × 6. இப்போ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா அது எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். n is equal to 1120/56 × 6. இந்த 56 டபுள் டைம் பண்ணிங்கன்னா 112 கிடைக்கும். அப்போ இது 1 டைம் பண்ணிங்கன்னா டபுள் டைம், இந்த 0 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 20/6ன்னு கிடைக்கும். 20/6 கட் பண்ணிங்கன்னா 3 டைம் 10 டைம் வரும். ஸோ ஆன்சர் 10/3. ஸோ 10/3 தான் நம்ம எப்படி எடுத்துலாம்னா 10/3 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. அப்போ 10/3 இயர்ஸ் இது வந்து எப்படி எடுத்துலாம்னா 3 1/3 இயர்ஸ்ன்னு எடுத்துலாம். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் 3 1/3.